வணக்கம். நாம் வந்திருக்கிறது திருப்போரூர் கிராமத்தில் உள்ள கந்தசாமி என்று அழைக்கப்படும் முருகன் கோயில். பிரதான நுழைவு வாயில் கிழக்கு பார்த்தவாறு கல்தூண் மண்டபத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது. பிரதான வாயிலை கடந்து செல்ல பலிபீடம், கொடிமரம் மற்றும் மயில் சிலை கந்தசாமிக்கு நேராக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கோயில் காலை 6:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக நடை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி கந்தசாமி வள்ளி தெய்வயானையுடன் அருள்பாலித்தாலும், முதல் மண்டபத்தில் தனி சன்னதியில் தெய்வயானையும், உற்சவருக்கு அருகில் உள்ள தனி சன்னதியில் வள்ளியும் அருளுகிறார்கள். சிதம்பர சுவாமிகள் தியானத்தில் அழகிய மயில் ஒன்று தோகை விரித்தாடுவதைக் கண்டு மகிழ்ந்தார். கூடவே மீனாட்சி அம்மன் தோன்றி, சிதம்பரா, மதுரைக்கு வடக்கே, காஞ்சிக்கு கிழக்கே, வங்கக் கடலோரம் உத்தமபுரி என்னும் தலம் அமைந்துள்ளது. அங்கே குமரக்கடவுளின் திருவுருவம் பனைமரக் காட்டுக்குள் புதையுண்டு கிடக்கிறது. அதனை கண்டெடுத்து அழகிய திருக்கோயில் நிர்மாணித்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வா, வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் சகல நன்மைகளும் கிட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தாராம். அவ்வாறே மதுரையில் இருந்து மீனாட்சி அம்மன் காட்டிய திசையில் பயணித்து யுத்தபுரி, சமராபுரி என்றெல்லாம் அழைக்கப்படும் திருப்போரூரை அடைந்தார் சிதம்பர சுவாமிகள். அங்கு பெண் பனைமரத்தடியில் சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமான் காட்சியளிப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். இந்த பகுதியை ஆண்ட நவாப் மன்னனின் மனைவி அவர்களுக்கு தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார். அவர்கள் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக சக்தியை உணர்ந்து இங்க வந்த போது நவாப் மனைவிக்கு திருநீறு பூச அவரது வயிற்று வலி நீங்கியது. மகிழ்ச்சி அடைந்த நவாப்
திருப்பூரில் சிதம்பர சுவாமிகள் எழுப்பும் முருகன் கோயிலுக்கு 650 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார். கோயில் திருப்பணி வேகமாக நடைபெற்றது. அழகிய திருக்கோயில் உருவானது. அதுவே இன்றைய திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயில் ஆகும். இக்கோயிலின் தொன்மை கதை கந்த புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் 3 இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். அவை முறையே திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் ஆகும். திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும், திருப்பரங்குன்றத்தின் நிலம் மார்க்கமாகவும், திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசூரனை வென்றதாக நம்பப்படுகிறது. கோயிலின் தெற்கு பகுதியில் குளம் அமைந்துள்ளது. இக்கோயில் தாம்பரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் பழைய மகாபலிபுரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க. இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.